அன்பானவர்களே, லைஃப் இஸ் ஸோ ஈஸி, வாழ்க்கை ரொம்ப எளிது அப்படிங்கிறதுல நம்ம இன்றைக்கு 11வது அத்தியத்தை பார்த்துட்ருக்கோம். 11வது பாகம். ஒவ்வொரு பாகத்துலேயும் நம்ம ஒவ்வொரு குறிப்புகளாக கொடுத்துட்டே இருக்கோம். இதை நீங்கள் பார்க்க உங்கள் வாழ்க்கையானது செம்மைப்படுகின்றது, சீர்படுகின்றது, ஒழுங்குபடுகின்றது, அழகுபடுகின்றது, ஆனந்தமாகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நம்முடைய உடலில் சேரக்கூடிய கழிவுகள் பல விதங்களில் வெளியேறுது. அதில் ஒரு வழி சளி, மூக்குச்சளி, இல்லை நம்ம காரி துப்பக்கூடிய எச்சில். ஆனால் நிறைய பேர் பாருங்கள், இந்த எச்சிலை முறையாக வெளியேற்றுறாங்கன்னா கிடையாது. காலையில் ஒரு முறை, இல்லை மத்தியானம் ஒரு முறை, இல்லை சாயங்காலம் ஒரு முறை, அவ்வளோதான் அநேகமாக நான் பார்க்குறதில்ல. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அடிக்கடி நீங்கள் எச்சிலையும் சளியையும் வெளியேற்றிட்டு இருந்தீங்கன்னா சுவாச மண்டலம் சுத்தமாக இருக்கும். சுவாச மண்டலம் சுத்தமாக இருந்ததுன்னா உங்கள் ஆரோக்கியம் என்றைக்கும் கிடையாது. அப்போ அடிக்கடி சளியை வெளியேற்றுங்க. அதுக்காக சாலைகளில் போய் கண்ட இடத்துல காரி துப்பாதீங்க, சளி சிந்தாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டப்பில் போங்க, அதை சுத்தம் பண்ணுங்கள், ஆனந்தமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நல்லதே விரும்ப முருகன் ஜெய்பன் சேனலுக்காக.